The Passport Act 1967 is an act parliament act அப்படின்னு சொல்லப்படும். இந்த ஆக்ட் உள்ள வரத்துக்கு ஒன் ஆஃப் த ரீசனாக இருந்த வழக்கு தான் இந்த வழக்கு. சர்வன் சிங் சவானி வர்சஸ் பாஸ்போர்ட் ஆஃபீஸர். இந்த வழக்கு மூலமாக தான் நமக்கு த பாஸ்போர்ட் ஆக்ட் 1967 ஆக்ட் நம்பர் 15 ஆஃப் 1967 அப்படிங்கிறத உள்ளே கொண்டு வராங்க. இது மூலமாக பாஸ்போர்ட் மற்றும் பயண ஆவணங்கள் வழங்குவதை ஒழுங்குபடுத்துறது. இந்திய குடிமக்கள் மற்றும் இந்திய குடிமக்கள் அல்லாதவங்க இந்தியாவிலேருந்து வெளியில் போகிறாங்க அப்படின்னா அவங்கள ஒழுங்குபடுத்துவதற்கும் கட்டுப்படுத்துறதுக்கும் கட்டாயம் ஒரு சட்டம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு த பாஸ்போர்ட் ஆக்ட் 1967 அப்படிங்கிறத கொண்டு வராங்க. இந்த பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அப்படி இல்லை அப்படின்னா அவங்களால் யாருக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கோ அந்த பாஸ்போர்ட் அதிகாரியினால் நமக்கு பாஸ்போர்ட் வழங்கப்படுது. எந்தெந்த சூழ்நிலையில் பாஸ்போர்ட் வழங்கப்படுவதை மறுக்கப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா செக்ஷன் 6ல் சொல்லப்பட்டிருக்க மாதிரி இந்தியாவுடன் ஒற்றுமைக்கோ ஒருமைப்பாட்டுக்கோ ஒரு தீங்கு ஏற்படுது, அந்த நபரால் தீங்கு ஏற்படும் அப்படிங்கிற சூழலையோ இல்லை இவங்க இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு சென்றாலும் அந்த நாட்டோட சட்ட ஒழுங்குக்கு ஏதேனும் சீர்கேடு ஏற்படுத்திடுவாங்க அப்படிங்கிறப்பையோ அவங்களுக்காக கொடுக்கப்படக்கூடிய அந்த பாஸ்போர்ட்டை என்ன பண்ணலாம், கொடுக்காம மறுக்கலாம். இல்லை அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து அந்த பாஸ்போர்ட்டை பறிமுதல் செய்யலாம். இல்லை ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பாஸ்போர்ட் வழங்குறதுல 3 டைப் ஆஃப் கிளாஸஸ் பிரிச்சிருக்காங்க. அந்த மாதிரி 3 டைப் ஆஃப் கிளாஸஸ்லேயே கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான காரணங்களும் இதில் தெரியப்படுத்தியிருப்பாங்க. செக்ஷன் 10 படி சட்டவிரோதமாக ஒரு நபர்கிட்ட அவங்க பாஸ்போர்ட்டை வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்க செக்ஷன் 10 சப்செக்ஷன் 3 படி நீதிமன்றத்தை அணுகி அவங்களுடைய சட்ட உரிமையை பாதுகாத்து கொள்ளலாம். இப்போ இதில் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலைனாலும் செக்ஷன் 11 படி அவங்க அப்பீலுக்கும் போகலாம். இப்போ எதெல்லாம் கட்டாயமாக ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மேண்டேட்டரி ரெக்யூர்மெண்ட்டாக கட்டாயம் தேவை. இந்தியாவிலேருந்து ஒரு இந்திய குடிமகன் வெளிநாடுகளுக்கு எந்த வழியில் வேணால் செல்லலாம். அது வான் வழியாக இருக்கலாம், நீர் வழியாக இருக்கலாம், நில வழியாக இருக்கலாம். எப்படி போனாலும் பயண ஆவண சீட்டு இல்லாமல் அவங்க வெளியில் போகக்கூடாது. அப்போ பாஸ்போர்ட் அல்லது பயண ஆவணம் இல்லாமல் அவங்க வெளியில் போகக்கூடாது அப்படிங்கிறது கட்டாயமாக ஆக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி இதில் ஏதாவது அவங்க ஒரு இப்போ டாக்குமெண்ட் கொடுக்கறதுல பொய்யான ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்துருக்காங்க, இவங்க மேலே இருக்கக்கூடிய எஃப்ஐஆர் ஃபர்தராக அதில் சார்ஜ் ஷீட் ஃப்ரேம் பண்ணி வழக்கு நிலுவையில் இருக்குது, இல்லை குறைஞ்சது அவங்க ஒரு 2 ஆண்டு சிறை தண்டனை விதிச்சிருக்காங்க, அவங்க சிறையில் இருந்திருக்காங்கனாலோ இல்லை லாஸ்ட் 5 இயர்ஸில் அவங்க ஏதேனும் ஒழுக்கக்கேடுகளில் ஈடுபட்டு அதில் ஏதாவது அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை மறைச்சி இவங்க டாக்குமெண்ட்டை ஃபேக்காக ரெடி பண்ணி அவங்க பாஸ்போர்ட் அலுவலகத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலோ இல்லை இவங்க கொடுத்துருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டில் உண்மையை மறைச்சி பொய்யான டாக்குமெண்ட் ரெடி பண்ணி பொய்யான ப்ரூஃப்லாம் ரெடி பண்ணி பாஸ்போர்ட் ரெடி பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு குறைந்தது 5 ஆண்டு வரை சிறை தண்டனை மற்றும் அபராதமும் விதிக்கப்படுது. இப்போ இதில் எஃப்ஐஆர் போட்டிருந்தா அவங்க மேலே பாஸ்போர்ட் கொடுக்காம நிறுத்தி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் எஃப்ஐஆர் மட்டும் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பாஸ்போர்ட் கொடுக்காம முடக்கி வைக்க முடியாது. எப்படி அப்படின்னா இப்போ 2021 அவங்க மேலே ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்போ 2026 இருக்கும். அதில் ஜஸ்ட் அவங்க பேரில் எஃப்ஐஆர் மட்டும்தான் இருக்குது. அதில் சார்ஜ் ஷீட் ஃப்ரேம் பண்ணல, ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் எதுவும் நடக்கலை, வழக்கு நிலுவையில் இல்லை அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஒருவேளை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அதில் நமக்கு சார்ஜ் ஷீட் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க, அங்கே வழக்கானது நிலுவையில் இருக்குது, இல்லை வாரண்ட்டி இஷ்யூ பண்ணியிருக்காங்க, இல்லை இவர் ஒரு தண்டனைக்குரிய நபராக இருக்கார், ஒரு 2 ஆண்டுகளுக்கு குறையாமல் 2 ஆண்டுகளுக்குள் கிடையாது, இப்போ 2 ஆண்டுகளுக்கு மேல் கூட இருக்கலாம். அப்போ அவங்க தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஒரு நபராக சொல்லப்பட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்ப தான் என்ன பண்ணுவாங்க, இந்த பாஸ்போர்ட் அத்தாரிட்டியில் அவங்களுடைய பாஸ்போர்ட்டை ஸ்டாப் பண்ணுவாங்க. இல்லை ஒரு வேளை வழங்கியிருந்தாலும் பறிமுதல் செய்கிறதோ ரத்து செய்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் செய்யப்படும். அப்போ எஃப்ஐஆர் காப்பி இருக்குது, எஃப்ஐஆர் அவங்க பேரில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக யாரும் பாஸ்போர்ட்டை முடக்க மாட்டாங்க. எப்போ முடக்குவாங்க அப்படின்னா இவங்களால் நாட்டுக்கு ஏதாவது பாதிப்பு உண்டாகும், இல்லை இவங்க போகக்கூடிய அந்த நாட்டுக்கு ஏதேனும் சீர்கேடை உண்டு பண்ணிடுவாங்க அப்படின்னா தான் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அவங்களோட பாஸ்போர்ட்டை பறிமுதல் பண்ணுறதோ ரத்து பண்ணுறதோ இல்லை அவங்களுடைய பாஸ்போர்ட்டை ஸ்டாப் பண்ணி வைக்கிறதோ செய்வாங்க.